திருச்சிற்றம்பலம். ஆனந்தமாய் நிறைந்த ஆதி பாதம், அகண்ட பரிபூரணமாய் ஐயர் பாதம், மானந்தமாகி நின்ற கணேசர் பாதம், மருவியதோர் மூலத்தில் நந்தி பாதம், தானந்தம் ஆகியதோர் காளாங்கி பாதம், சனகருட வியாக்ரம்மர் பதஞ்சலியின் பாதம், போனந்தம் ஆகியதோர் ரிஷிகள் பாதம், போற்றி 7000 நூல் புகழுவேனே. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. போகநாதா, என்னுள் இருந்து உன் பணியை துவக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது போகர் பெருமானுடைய வரலாறை பார்க்கலாம். இன்றைக்கி ஐயனுடைய வரலாறில் ஐயனுடைய எழுதிய நூட்களில் போகர் 7000 சப்த காண்டம், ஜனன சகாரம் 550, நிகண்டு 1700, வைத்தியம் 1000, சரக்கு வைப்பு 800, கற்பம் 360, உபதேசம் 150, ரணவாகமம் 100, இப்படி பல நூட்களை ஐயன் எழுதியிருக்கிறார். ஐயன் தமிழ்நாட்டில் பிறந்தவர். தமிழ்நாட்டில் முன்னோர்களெல்லாம் இருந்தவர்கள். ஐயன் சற்று காலம் சீனாவில் வசித்து வந்தார் பெற்றோர்களுடன். திரும்பவும் தமிழ்நாட்டிற்கே வந்து குடிபுகுந்தார்கள். ஐயன் கல்வி கற்றதெல்லாம் அவருடைய பெற்றோரும் அவருடைய பாட்டனார்கிட்டையும். அவங்க பாட்டனார் என்ன வேலை செய்தார்கள் அப்படி என்றால், கல்வியை கற்றுக்கொண்டே ஐயன் பாட்டனார் குலத்தொழில், இவங்களுடைய குலத்தொழில் என்னென்னா விஸ்வகர்மா குலம். இவங்க நகை தொழிலாளி. இந்த நகை தொழிலும் கற்றுக்கொண்டார். கல்வி மட்டுமல்ல, நகை தொழிலும் கற்றுக்கொண்டார் அவர்கள் முன்னோர்களிடம் கற்றுக்கொண்ட தொழில் நகை தொழில். ஐயன் போகப்பெருமான் மிகப்பெரிய சித்தரா ஆனதற்கு முக்கிய காரணமே இந்த நகைத்தொழில் மூல காரணம். ஏனென்றால் இவர் நகைத்தொழிலை கற்றுக்கொண்ட போதே ஐயன் ஒரு காட்டிற்கு போய் குன்றின் மணியை உடைத்து கொண்டு வருகிறார். குன்றின் மணின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது ஆச்சாரி அவங்கள்ட்ட மொத்தம் நவரசாயனம் இருந்தே இருக்கும். அதாவது நவரசாயனம், பஞ்சலோகம் இது இருந்தே இருக்கும் நகை செய்யும் தொழிலாளரிடம். ஏன்னா 1 குன்றின் மணி, 2 வெங்காரம், 3 துருசு, 4 நவாச்சாரம், 5 பாதரசம், அதாவது மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திராவகம், சல்பர், சைனைட்டு, மராட்டி. பஞ்சலோகத்தில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஈயம். ஈயம்னா இப்போ எல்லோரும் போய் ஜூவலரில் போய் கேடிஎம் 916 எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கேடிஎம் தான் ஈயம். என்னடா இது இவன் போகரை பற்றி சொல்கிறத விட்டுட்டு எதோ சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. போகர் பெருமானாருக்கும் நகைத்தொழிலுக்கும் நகைத்தொழில் சம்பந்தப்பட்ட கெமிக்கலுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. ஏன்னா இந்த கெமிக்கல் என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கும். இந்த குன்றின் மணி சிறப்பு என்னென்னாக்கா, ஆபரணங்கள்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு கம்மு வேணும் இல்லையா, அது குன்றின் மணிலேருந்து கிடைக்கும். இந்த வெங்காரமும் துருசுங்கிறது லிக்விடாக செஞ்சு அதில் வெள்ளியை வச்சு தங்கத்தில் வச்சு ஹீட் பண்ணாக்கா உருகும். இது ஒரு முழுசாக ஒரு ஆபரணங்கள் உருவாகும். அடுத்தது திராகம். திராகம் எதுக்குன்னாக்கா, தங்கத்தையும் வெள்ளியும் தனியாக பிரித்து எடுத்துரும். மராட்டி அது எதுக்குன்னாக்கா, தங்கத்தையே உருக்கி தங்கத்தையே காணாமல் பண்ணிடும். சல்பர் அது எதுக்குன்னா, கருப்பாக இருக்கிற தங்கத்தை வெள்ளையாக்கி கொடுத்துரும். பாதரசம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப சிதறி கிடக்கிற தங்கத்தை எல்லாம் ஒன்றா சேர்க்கறது
தங்கம் தான். இந்த மெர்க்குரி தான். இந்த தங்கத்தெல்லாம் ஒண்ணா தூள் தூளா இருக்கும் ஆச்சாரிகிட்ட. அந்த தூள் தூளா இருக்கிற தங்கத்தை எல்லாம் ஒண்ணு சேர்க்கிற அந்த தகுதி எதுன்னா, மெர்க்குரி ராசத்திட்ட தான் இருக்கும். இப்படி ஐயன் ஆச்சாரி வேலையும் கத்துக்கிட்டு இருக்கும்போது, அதிலிருந்து ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சார். அவருக்கு சயின்ஸ்ல ரொம்ப நாட்டம். இந்த சயின்ஸ்ல ரொம்ப நாட்டம் அதிகமாகறதுனால, இந்த அறிவியல்ல உள்ளார பூந்து, இது இத்தன வேலை செய்யுதே அப்படின்னு இந்த பாதரசத்த நல்லாவே விளையாட ஆரம்பிச்சுட்டாரு அவரு. ஏன்னா இந்த பாதரசம், அந்த குன்றின்மணி, இந்த துருசு, வெங்காரம் இதெல்லாம் இவ்வளோ வேலை செய்யுதே அப்படின்ட்டு. அப்புறமா தனித்தனியா எப்படிண்ணா பண்ணுன்னு சொல்லி வேலை செய்ய கத்துக்கிட்டாரு. சரி, இதுவே இவ்வளோ வேலை செஞ்சதுன்னா, இந்த இயற்கை கொடுத்த மூலிகை, செடி, மரம் இதெல்லாம் எவ்வளோ வேலை செய்யும் அப்படிங்கிறத ரொம்பவும் அறியறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. இத நம்ம அறியணும் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு குரு வேணும் முக்கியமா. அந்த குருவ யார நம்ப வணங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நந்தீஸ்வர்ட்ட போறாரு. ஏன்னா நந்தீஸ்வரர் தான் ஒரு சிஷ்யரா முதல்ல ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நந்தீஸ்வர்ட்ட சில காலம் இருந்து கத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா நந்தீஸ்வரர் வழிகாட்டுறாரு. மூலனை நாடுன்னு. அவர் திருமூலர்ட்ட போயிட்டு, அவரு அங்கேயும் கொஞ்சம் சில காலமா இருந்து கத்துக்கிறாரு. திருமூலர் வந்து, "நீ காலாங்கிய முழுமையா குருவா ஏத்துக்கிட்டு, அங்கேயே பல காலம் இருன்னு" அவர் சொல்லி அனுப்புறாரு. காலாங்கிநாதர ரொம்ப மெய் குருவா ஏத்துக்கிட்டு, அவர்ட்ட பல காலம் இருந்து சீடரா இருக்கிறாரு. அப்புறமா வியாக்கிரமர், பதஞ்சலி, இவங்க அகத்தியர் இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. குருவா வந்துட்டுருக்குறாங்க. இத்தன குருமார்களா போகருக்கு? அப்படின்னு தான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு குருவ வேண்டி நம்ம தவம் இருக்கணும்னாக்கா, அவங்க காட்சி அளிச்சு, அவங்க நமக்கு வரதே பல வருஷம் ஆகும். ஆனா இவருக்கு மட்டும் ஏன் இத்தன குரு? அதாவது மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னாக்கா, சீடர்கள் எல்லோரும் தவம் இருப்பார்கள், குருவை வேண்டி. ஆனா குருக்கள் எல்லாம் தவமாய் இருப்பது, சீடன் நல்ல சீடன் வர வேண்டும் என்று இருந்த சீடரும் போகர் மட்டும்தான். ஏன்னா, அத்தனை குருமார்களுக்கும் போகர கண்டா ரொம்ப விருப்பம், ரொம்ப விருப்பம். ஏன்னா, அந்த மாரி அவரு அறிவு அப்படி. ஏன்னா, கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி. அப்படி அவங்க நினைக்கிறதுக்கு முன்னால குரு நினைக்கிறதுக்கு முன்னால சீடர் டக்குன்னு போய் நிப்பாரு. அந்த அளவுக்கு கற்பூர புத்தி போகருக்கு. ஐயன் இப்படி பல குருமார்ட்ட போய் வித்தைகள கத்துக்கொண்டு, அவரு ரசவாதம், குளிகை, கூடுவிட்டு கூடுபாய்தல், காய சித்தி, காய கற்பம், ஆகாய மார்க்கம், வைத்தியம், ஜோதிடம், குண்டலினி, வாசி இப்படி பலவற்றை கற்றுக்கொண்டார். ஐயன் எழுதிய போகர் 7000ல முதல் காண்டம் கரிசாலை யாதி பஞ்ச கற்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விழலாக போகாமல் கரிசாலை கரந்தை மிக்கான பொற்றாலையும் நீலி வல்லாரை பழலாக பாக்களவு பாலில் கொள்ளு பாங்கான மண்டலந்தான் உண்ட ஆனாள் கழலாக காயந்தான் 1008 கனகம் போர் சடந்தானும் கனிந்து மின்னும் மழலாக வார்த்தையது கிண்ணறத்தின் ஒளியாம் மகத்தான வாசியும் இறங்கும் பாரே. இந்த கரிசாலை, கரந்தை, பொற்றாலை, நீலி, வல்லாரை இந்த 5ஐயும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ஐயன் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த போகர் 7000 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், தெரியும். அதுக்கப்புறம் இந்த எடுத்த போகர் 7000 நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போவே மணி 9:30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா 10 நிமிஷம் மேலே போனாலே எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அதனால் போகர் பெருமானின் அருளை பெற்று நீடூடி வாழணும். அடுத்த 2வது பாகத்தில் பார்க்கலாம். போகர் பெருமானின் அருளை பரிபூரணமாய் பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடன் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் உயர்ந்த பதவியும் சிறந்த
பனியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக அடியார்களுக்கு. குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.